ஸ்டோரிடெல் ஆப்பில் எனது நூல்கள் என் குரலில். வணக்கம். சமீப காலமாக நாம் பத்திரிகைகள்லேயும் ஊடகங்கள்லேயும் பார்க்குற செய்தியில் ஒன்று முக்கியமான செய்தி, ஆசிரியர் மாணவர் உறவு பற்றிய செய்தி. இது நம்முடைய பண்பாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு சோதனை அப்படின்னு நமக்கு தோணுது. அதாவது ஆசிரியர் யார், மாணவர் யார்? நம்ம நினைக்கிறோம் அவர் சம்பளம் வாங்கிட்டு சொல்லி கொடுக்குறார் அப்படின்னு. சம்பளம் வாங்கினா தான் அவர் பிழைக்க முடியும், அது வேறு விஷயம். இப்போ நம்ம ஆசிரியரை எந்த இடத்துல வச்சுருக்கோம்? நம்முடைய மரபு என்ன? மாதா, பிதா, குரு, தெய்வம். முதல்ல அம்மா, அப்பா, அடுத்து குரு, அடுத்து தெய்வம். அதாவது அம்மா நமக்கு இவர்தான் அப்பா என்று காட்டுகிறார், அப்பா இவர்தான் குரு என்று காட்டுகிறார், குரு இவர்தான் கடவுள் என்று காட்டுகிறார். இப்போ தெய்வத்திற்கு மிக அருகிலும் அப்பாவிற்கு அடுத்தபடியாகவும் இருக்கின்ற ஒரு பெருமையுடையவர் ஆசிரியர். ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். அந்த ஆசிரியர் மாணவர் உறவு என்பது பழம்பெருமை நாம் பேசுகிறோம் என்று நினைக்க வேண்டாம். ஓவே சாமிநாதையர் போன்றவர்களெல்லாம் தன்னுடைய ஆசிரியனுடைய பெயரை சொல்லக்கூட தயங்குவார்கள் என்பதை நான் வரலாற்றில் படித்திருக்கிறேன். எனக்கே எங்கள் ஆசிரியரை பார்க்கிற போது இப்போதும் எழுந்து நிற்க வேண்டும் என்று எனக்கு ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. இது பாரம்பரிய மரபு. ஆனால் புது புது சட்டங்கள் வருகிற போது மனப்பாடம் செய்ய தேவையில்லை. சரி, மாணவர் முன்னேற்றத்துக்காக சொல்லுகிறார்கள். ஆசிரியர் மாணவரை திட்டக்கூடாது. சரி, அதுவும் நல்லது தான். குழந்தைகளுடைய மனநிலையை புரிந்து கொள்ள வேண்டும். ஆசிரியர்கள் மாணவர்களை அடிக்கக்கூடாது. ஆனால் நம்முடைய நாட்டின் வழக்கம் என்னன்னு கேட்டால், 5இல் விளையாதது 50இல் விளையாது. ஒரு செடி கொடியை கூட நாம் சரியாக பந்தலில் ஏற்றிவிட்டால்தான் அது சரியாக படரும். இல்லாவிட்டால் அது அலைபாயும் தன்மை உள்ளது. குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம், இது நல்லது, இது கெட்டது, இது நல்லது, இது கெட்டதுன்னு சொல்லணும். சொல்லலைன்னா என்னாகும்? இப்போ வரக்கூடிய வீடியோக்கள் சிலவற்றை பார்த்தா மாணவர்கள் ஆசிரியர்களை தாக்க முயல்வதும், தரக்குறைவான வார்த்தைகளை பேசுவதும், சில இடங்களில் ஆசிரியர்களை சென்று கத்தியால் குத்திவிடுவதுமான செய்திகளை பார்க்குறப்ப, நம் நாட்டிலா இப்படி, தர்மம் தலை தோங்கும் தமிழ்நாட்டிலா இப்படி என்ற ஒரு அச்சம் நமக்கு ஏற்படுகிறது. அப்படி என்ன என்று பார்த்தால் அதற்கு காரணம் என்ன? இடையில் கல்வியில் ஏற்பட்ட ஒரு இடைவெளி. 2 ஆண்டுகளாக அவங்க பள்ளிக்கு போகலை. இந்த பள்ளிக்கு போகிற போது பள்ளியில் போய் தான் படிக்கணுமான்னு கேட்டால் என்ன வச்சுக்கோங்க, பள்ளி என்பது பொது இடம். பொது இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சீருடை எப்படி அணிய வேண்டும், எப்படி வணக்கம் செலுத்த வேண்டும், எப்படி அவர்களை பாராட்ட வேண்டும், என்ன வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும், இவையெல்லாம் கற்றுத்தருகின்றவை. பாடத்தை மட்டும் கற்றுத்தருவது கல்வி இல்லை. ஆசிரியர்கள் மாணவர்களை அடிக்கக்கூடாதுங்க. இன்றைக்கி சொல்கிறோம். அன்றைக்கி என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? பையன் அடிச்சுட்டா சில சமயத்தில் அப்பா அம்மா சண்டை போடுவாங்க, ஏன் பையனை அடிச்சிங்க அப்படின்னு. அப்போது ஒரு ஆசிரியர் சொன்னார், இந்த பாரு, உன் வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் அவன் உன் பையன், அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டான்னா அவன் ஏன் பையன். அவனுடைய குணநலன்கள் என்னன்னு உனக்கு தெரியும். அவன் அறிவு வளரணும்னு நினைக்கிறவன் நான். அதனால் என்னை அடிக்க வேணான்னு சொன்னேன்னா நான் அடிக்கலை, அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் அவனுடைய படிப்பு மாறிவிடுமையானால் அதற்கு பொறுப்பு நீங்கள் தான் ஏற்றுக்கொள்ளணும். இன்றைக்கி அடிக்கிறது மட்டும் இல்லைங்க, லேசாக ஒத்து பார்த்தா கூட கொலை முயற்சிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துடுறாங்க. நான் ஆசிரியர், அதனால் ஆசிரியர் சார்பாக பேசுகிறேன்னு நினைக்க வேண்டாம். எங்கள் வீட்லேயும் பிள்ளைகள் இருக்குது. பிள்ளைகளுக்கு வரக்கூடிய கோபம், பிள்ளைகளுக்கு வரக்கூடிய வேகம், இதெல்லாம் பார்க்குறப்ப எங்கேருந்து இவங்க பெறாங்க என்றால் அவர்கள் ஊடகங்கள்லேருந்து பெறாங்க. வீடியோ கேம்ஸ் எந்நேரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதில் கொலை, குத்து, கொள்ளை, அடிதடி இவையெல்லாம் இருக்குது. இவற்றை பார்க்குற போது அவர்களுக்கு என்ன ஏற்படுது அப்படின்னா, பணிந்து போகணும், அன்பாக இருக்கணும், மரியாதை காட்டணும், இவையெல்லாம் பொருளே இல்லாமல் போயிடுது.
யாராவே பாத்தி கம் அப்படின்னா நம்ம என்ன சொல்ல முடியும்? அதனால் அதில் கூட நீங்கள் பார்க்கலாம், ஆசிரியர் மீது அன்பு வைத்திருக்கக்கூடிய மாணவர்களாகத்தான் அந்த படம் ஆரம்பிக்கிற போது காட்டுவாங்க. அப்போ ஆசிரியர் என்பவர் வெறும் கல்வி கற்றுத்தருவர் இல்லை. பாடங்களை ஆசிரியர் சொல்லிக் கொடுக்குற பாடங்களை படிப்பதோடு ஆசிரியரையும் படியுங்கள் என்று சொல்வார்கள். எனவே நாம் கல்வியை கற்போம். ஏன் வாத்தியார் சொல்லித்தரணும், எல்லாம் ஆன்லைனில் படிச்சுக்கிடுவேன் என்று நம்ம சொல்லலாம். பாடல்களுக்கான பொருளை கேட்பதனால் மூலமே நம்முடைய அறிவு வளரும். எனவே நம்மை அறிவுள்ளவனாக ஆக்குகின்ற, நம் அறியாமையை போக்குகின்ற, நம்மிடத்தில் இருக்கின்ற குறைகளை நீக்குகின்ற ஆசிரியரை தெய்வமாக மதிக்கணும்னு நான் சொல்ல வரலைங்க. ஒரு மனுஷனாவது மதிக்கணும். அவர் அச்சப்பட்டு நமக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க வருவார், ஆனால் அந்த கல்வியில் பெருமை இல்லை. எனவே அவரவர் மனதுக்குள் இந்த விஷயங்களை போட்டு யோசித்து பாருங்கள். நம் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி அனுப்புவோம், ஆசிரியர் உன் உயர்வுக்கு காரணமானவர், அவரால் தான் நீ உயர்ந்து வரவிட முடியும் என்பதை நினைத்துப்பார் என்று சொல்ல வேண்டும். மேதகு அப்துல் கலாம் அவர்கள், நம்முடைய முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த கலாம் அவர்கள் தன் ஆசிரியர்களை முன்னிருக்கையில் அமர்த்தி தான் பதவியேற்றார் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். எனவே ஆசிரியர்களை மதிக்க கற்றுக்கொள்வோம். அவர்கள் அச்சப்பட்டு பாடம் நடத்த வருவார்களே, ஆனால் அங்கு கலை இருக்காது. எனவே மாணவர்களுக்கு சொல்லுவோம், ஆசிரியர்களுக்கும் சொல்லுவோம், அவர்களுடைய நிலையை புரிந்து கொள்ளுங்கள், அவர்களை அரவணைத்து செல்லுங்கள். ஏனென்றால் மாணவர்கள்தான் இந்த இந்தியாவின் எதிர்காலம் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்வோம். ஆசிரியரை மதிக்க கற்றுக்கொள்வோம். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். வணக்கம். அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.